11ஆம் வகுப்பு பயிற்சி 5.2 கணக்கு 7. என்ன சொல்லியிருக்குன்னா, ஏபிசி என்பது ஒரு பெருக்கு தொடர் முறையாக இருந்து ஏயோட அடுக்கில் 1/x, பியோட அடுக்கில் 1/y, சியோட அடுக்கில் 1/z இதெல்லாம் சமமாக இருந்தால் XYZ என்பது ஒரு கூட்டுத்தொடர் முறை என நிறுவுக அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்ம ஆன்சருக்கு வருவோம். ஏபிசி அப்படிங்கிறது ஒரு பெருக்குத்தொடர். ஏபிசி என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, B² = AC அர்த்தம். B² = AC. இது ஒரு ஃபார்முலா. பெருக்குத்தொடராக இருந்ததுன்னா ஏபிசி ஒரு பெருக்குத்தொடர்னா முதல் உறுப்பு மூன்றாவது உறுப்போட பெருக்கல் பலனானது நடு உறுப்போட வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, A⁴1/x = B⁴1/y C⁴1/z சமம்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சமம்னா எதுக்கு சமம் அப்படின்னா, நம்ம ஒரு பேச்சுக்கு கேன்னு வச்சுப்பாங்க. எதுக்கு சமம்னா கேக்கு சமம். அதாவது A⁴1/x = k, A⁴1/x = k, B⁴1/y = k, C⁴1/z = k. அப்படி இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய 1/x அப்படிங்கிறது அந்தாண்ட போனால் தலைகீழியாக மாறிடும். அதாவது AC என்ன வரும்னா, இந்த 1/xங்கிறது அங்கே போனால் கேயோட அடுக்கில் x, AC = k/x, BC = k/y, CC = k/z இப்படி வரும். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது B² = 4AC இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு இதில் அதை பிரதிடுறோம். B²னா பிக்கு பதிலாக என்ன இருக்குது, கேயோட அடுக்கில் y அதனுடைய ஸ்கொயர் = AC. ஏக்கு பதிலாக கேயோட அடுக்கில் எக்ஸு, சிக்கு பதிலாக கேயோட அடுக்கில் இசட். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். இப்போ என்ன வரும், கேயோட அடுக்கில் 2y, கேயோட அடுக்கில் 2 × y 2y. இந்த பக்கம் என்ன வரும்னா, அடிமானம் ஒன்றா இருக்கிறதுனால பவரை ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், கூட்டணும். x + z. கே கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2y = x + z. இந்த மாதிரி வடிவத்தில் வந்தால் இப்போ x, y, z என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க, நிறுவப்பட்டது.